எண்ட் ஆஃப் அன் எரா இஸ் ஆல்சோ பிகினிங் ஆஃப் அன் எரா. அதாவது ஒரு சொசைட்டினுடைய என்டையர் வே ஆஃப் லிவிங் அப்படியே சீஸ் ஆகிறது, அப்படியே நின்று போகிறது தான் நம்ம எண்ட் ஆஃப் அன் எரான்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு சொசைட்டினுடைய புது வே ஆஃப் லிவிங் ஸ்டார்ட் ஆகிறது தான் நம்ம பிகினிங் ஆஃப் அன் எரான்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிட்வீன் த ஷிஃப்ட் ஆஃப் எரா, ஒரு எராலேருந்து இன்னொரு எராக்கு மாறுற அந்த டைம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ an era has a thought system. Every society operates based on a thought system. ஒரு சிவிலைசேஷனுக்கு ஒரு தாட் சிஸ்டம் இருக்கும். அந்த தாட் சிஸ்டம் ஒரு பேஸில் இருந்து கம்ப்ளீட்லி இன்னொரு பேஸ்க்கு மாறுறது தான் பேரடைம் ஷிஃப்ட். ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் கேஓட்டிக். அதில் ஒரு குழப்பம் இருக்கும். இது நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், ரெகுலர் ரூட். அந்த ரோட்டில் ஒரு இடத்துல ஒரு பள்ளம் விழுந்துருச்சு. இனிமேல் அந்த ரோட்டில் நம்ம போக முடியாது அப்படின்னா we need to shift into another path. ஸோ அந்த டிராஃபிக் வந்து இன்னொரு ரோட்க்கு டைவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம ரெகுலர் ரூட்லேருந்து இன்னொரு ரூட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம் இல்லையா, அது ஃபார் டைம் பீயிங் அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும், ஒரு குழப்பம், ஒரு கேஓஸ் இருக்கும். அதாவது நம்ம பழைய ரெகுலர் ரூட்டில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இனிமேல் ப்ராக்ரெஸ் ஆக முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு ஃபார் சம் ரீசன்ஸ். ஸோ அந்த டிராஃபிக்கை இன்னொரு பாத்துக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, அந்த புது பாத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு சின்ன கேஓஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் பில்டப் ஆகும், மக்கள் மைண்டில் ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். என்னடா அது, நம்ம டெய்லி போயிட்டு இருந்த ரூட் இல்லாமல் புதுசாக வேறு சைடு போகிறோமே அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகும். அப்புறம் அந்த சைடு இருந்த சில கடைகளெல்லாம் இடம் மாற்றுற மாதிரி வரும். இந்த மாதிரி பின்ன ரோட் ஷிஃப்ட் ஆகும்போதே நம்மளுக்கு சில கேஓஸ் வரும். அப்படிங்கிறப்போ the entire thought system based on which we were operating for centuries, அந்த என்டையர் தாட் சிஸ்டமே வேறு ஒன்றா மாறுதுங்கிறப்போ அந்த கேஓஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் அது எத்தனை நாளைக்கு அது இருக்கும், ஒரு எந்த மாதிரியான சீக்வன்ஸில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் வாட் we need to understand is, ஒரு தாட் பேஸ் பண்ணி தான் ஒரு சொசைட்டி டைரக்ட் ஆகும். அதாவது ஃபியூ தாட்ஸ் ஆர் ஒரு தாட் சிஸ்டம் தான் ஒரு சொசைட்டினுடைய ப்ராக்ரெஸ் ஆர் அதோட டைரக்ஷனை வந்து டிசைட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது கருப்பாக இருக்கிறது அசிங்கம் அப்படின்னு ஒரு தாட் உருவாயிருச்சுன்னு வைங்களேன், அந்த சொசைட்டி வந்து அந்த தாட்டை பேஸ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணும். அதை பொறுத்து நிறையா சினிமா எடுப்பாங்க, அதை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதை பற்றி நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ ஒரு சிம்பிள் தாட் வந்து ஒரு சொசைட்டினுடைய டைரக்ஷனை டிசைட் பண்ணிடும். இது மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்குது. அது எல்லாமே மாறுறது தான் இந்த பேரடைம் ஷிஃப்ட். சரி, ஓகே, இந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இதை யார் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா 3 பேசிஸ், 3 பேசிஸ் டிமாண்ட் திஸ் பேரடைம் ஷிஃப்ட். ஃபஸ்ட்டு நேச்சர், நெக்ஸ்ட் சிஸ்டம்ஸ் இன் த சென்ஸ் நம்ம இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட், பாலிட்டிக்ஸ், த பியூரோக்ரஸி ஆர் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக்ஸ், ஃபினான்சஸ், டாக்ஸஸ், இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் தான். இது எல்லாமே சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்து மைண்டு. இந்த 3 பேஸுமே ஒரு சேஞ்சை டிமாண்ட் பண்ணுது. இதை நம்ம ரொம்ப ஆப்வியஸாக பார்க்க முடியும். அதாவது இதே மாதிரியாக நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் we need a very strong சேஞ்சுங்கிறத இந்த 3 பேஸ்லேயுமே நம்ம பார்க்க முடியும். நேச்சர், சிஸ்டம், மைண்ட், இந்த 3 பேஸ்லேயுமே தேர் இஸ் அ ஸ்ட்ராங் டிமாண்ட் ஆஃப் அ சேஞ்ச். இவ்வளோ நாள் நம்ம என்ன தாட் பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் ஆர் சம் சுப்பீரியர் ஸ்பீஷிஸ் அண்ட் we need to live a very high standard life that is far above rest of the species. அண்ட் இந்த ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட். அடுத்து நம்ம
எல்லாத்தையுமே நமக்கானது, இந்த பூமியே நமக்கானது, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கானது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். திஸ் வேர்ல்டு வியூ ஹேஸ் டு சேஞ்ச். அதுதான் பேராடைம் ஷிஃப்ட்னுடைய வெரி பேசிக் ரெக்குயர்மெண்ட். இன்னவே நம்ம பேராடைம் ஷிஃப்ட்டுங்கிறத ஒரு சேஞ்ச் இன் ஃபண்டமெண்டல்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் சேஞ்ச் இன் ஹவு த சொசைட்டி வியூஸ் த வேர்ல்டு. ஸோ ஓகே, இவ்வளோ நாள் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது என்ன தாட் சிஸ்டம்னா, ஹியூமன்ஸ் ஆர் சுப்பீரியர் ஸ்பீஷிஸ் அண்ட் வி நீட் டு லிவ் அ வெரி ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப். அண்டு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பூமியில் இருக்க எல்லாமே ஹியூமன் யூசேஜ்க்காக, நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக, அந்த மரம் நமக்கு ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் தரும், அந்த மரம் நமக்கு நிறைய ஆக்சிஜன் தரும், அந்த மரத்தை வச்சு ஃபர்னிச்சர் செஞ்சால் ரொம்ப வருஷம் இருக்கும், அந்த மரம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்து ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னா அந்த மலை நமக்கு காப்பர் தரும், அந்த மலை நமக்கு நிறைய மெட்டல் தரும், எல்லாமே நம்ம யூஸ்க்கானது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. தட் இஸ் வாட் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் டிமாண்ட் பண்ணுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த யூசேஜுங்கிறது பத்தாமல் வி ஷிஃப்டட் இன் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் வாட் சஸ்டெயின்ஸ் த சிஸ்டம். எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது ஜென்ரலாக அது நேச்சர் மட்டும் கிடையாது, மனுஷங்களையும் சேர்த்து தான். மனுஷங்களையும் நேச்சரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் த சிஸ்டம் கெனாட் ப்ராக்ரெஸ் ஆர் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங்கிறத அச்சீவ் பண்ண முடியாது. சி வி பில்ட் அ சிஸ்டம் தட் டிமாண்ட்ஸ் திஸ் ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங். அண்ட் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் வச்சு நம்ம வி ஆர் சுப்பீரியர் ஸ்பீஷிஸ்ங்கிறத நமக்கு நாமளே ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு நாமளே ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ணணும். சின்ஸ் வி கிரியேட்டட் திஸ் வெரி ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங், அது ஆப்வியஸ்லி நேச்சர்லேருந்து ரொம்ப விலகி தூரமாக போயிடுச்சு. ஸோ வி ஆர் அன்ஏபிள் டு அலைன் வித் இட். அண்ட் ஒரு தாட் சிஸ்டம்ங்கிறது எப்போ உருவாகும் அப்படின்னா, ஒரு நெசசிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், லைக் இப்போ ஒரு செட்டில்மெண்ட், ஒரு சிவிலைசேஷன் உருவாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் என்ன? தண்ணி, சாப்பாடு, இருக்கிறதுக்கான இடம், அவ்வளோதானே. ஸோ அதெல்லாம் உருவானதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட்டில் தண்ணி இருக்குது, எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்குது, தங்கறதுக்கு நல்ல இடம் இருக்குது, சர்வைவலுக்கு எல்லா எசென்ஷியல்ஸுமே ஆர் செட்டில்டு. இந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் பீப்புள் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஹவு வி ஷுட் லிவ் ஆர் ஒய் வி ஷுட் லிவ். நம்ம சஸ்டெயின் ஆகிறதுக்கு அல்லது நம்ம ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட சிஸ்டம் உருவாக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாம் அந்த பேசிக் சர்வைவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணும். பட் நமக்கு இப்போ ஒரு புது தாட் சிஸ்டம் தேவைப்படுது இல்லையா, அது நம்ம சர்வைவலுக்காகவே தேவைப்படுது. ஏன்னா இப்போது நமக்கு நல்ல தண்ணி வேணும், நம்ம இருக்கிறதுக்கு நல்ல நிலம் வேணும், அப்புறம் நமக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு புது தாட் சிஸ்டம் தேவைப்படுது. முன்னாடி கூட அட்லீஸ்ட் அந்த நல்ல காற்று வேணுங்கிறதுக்கு ஒரு பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. பட் இப்போ நல்ல காற்று வேணும் அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல தாட் சிஸ்டம் தேவைப்படுது. இவ்வளோ வருஷமாக நமக்கு மனுஷங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு தான் ஒரு தாட் சிஸ்டம் தேவைப்பட்டது. அதாவது இப்போ நமக்குள்ளே ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு புது தாட் தேவைப்பட்டது. பட் இப்போ என்னென்னா, இந்த பூமிக்கே ஒரு பெரிய சேஞ்ச் இன் தாட் தேவைப்படுது. இது எந்த ஜியாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ஊரில் தான் இப்படி ஒரு தாட் இருக்கணும், இந்த ஊரில் தான் இப்படி ஒரு சிஸ்டம் ஆஃப் திங்கிங் இருக்கணும் அப்படின்னு ஜியாகிரபிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பெரிய தாட் சேஞ்ச் தேவைப்படுது. வெரி ஆப்வியஸ்லி த நேச்சர், த சிஸ்டம் அண்ட் த மைண்ட் டிமாண்ட்ஸ் திஸ். ஸோ இந்த 3 விஷயம் சொன்னோம் இல்லையா, நேச்சர், சிஸ்டம் அண்ட் மைண்ட் அப்படின்னு. த ஃபஸ்ட் சேஞ்சஸ், இந்த 3ஐயும் நம்ம இனிமேல் பிரித்து பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பிரித்து பார்த்த மாதிரி இனிமேல் அப்படி பார்க்க முடியாது. நம்ம மேபி ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம படிக்கிறது அப்படி படிச்சிருக்கலாம். என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஜியாகிரஃபி அதெல்லாம் நேச்சர், அண்ட் சிஸ்டம்னா சிவிக்ஸ், மைண்ட்னா அது சிலபஸ்லேயே வராது.
ஸோ இப்படி நம்ம ஃபார் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம அதை பிரித்து பிரித்து படிச்சிருக்கலாம். பட் நம்ம இதெல்லாம் ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது. See, you cannot breathe freely spoiling the air. And system should be designed in a way that it doesn't spoil the air. Okay, இந்த புது தாட் சிஸ்டமை நேச்சர் டிமாண்ட் பண்ணுது. நேச்சரில் நடக்கிற கேவோஸ் என்னவா இருக்கும் ஆர் என்னவா இருக்குது அப்படின்னா, சிவியர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதை நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். வெயில், மழை, புயல், இது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி கேவோட்டிக். இதை நம்ம பார்க்க முடியும். சிவியரான வெயில், ஹெவி ரெயின்ஸ், சடன் ஸ்ட்ராம். ஸோ இப்படி தான் இது இருந்துகிட்டே இருக்குது. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபார்முலாஸ் வில் ஃபெயில். நம்ம இவ்வளோ நாள் என்ன மாதிரியான ஒரு ரிஜிட் அல்கரிதம் ஆர் ஒரு ஸ்டிஃபான ஃபார்முலா வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோமோ, ஆல் தோஸ் ஃபார்முலாஸ் வில் ஃபெயில். ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஃபெயில் ஆகுதுங்கிறப்போ we cannot predict certain things. See, ஆல்ரெடி நாம் சொன்ன மாதிரி நம்மளோட சிஸ்டம் இஸ் வெரி ஃபார் above the நேச்சர். இதோட ஸ்டாண்டர்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கனால நேச்சர் புரிஞ்சுக்கிறது சிரமமாயிடுச்சு. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் cannot be predicted அண்ட் அது சிவியராக தான் இருக்கும். அடுத்து கெலாமிட்டிஸ் வந்து லேண்ட்ஸ்லைடு அண்ட் ஹீட் வேவ்ஸ், இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். நம்ம இதை வந்து ஒரு டேட்டா கூட எடுத்து பார்க்கலாம். லைக் ஃபார் ஃபியூ டிகேட்ஸ், சில ஒரு 30 வருஷம்னு எடுத்துக்கலாமே, 30 வருஷங்கிற டைம் ஸ்கேலில் என்னென்ன நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடந்திருக்கு அண்ட் எந்தெந்த வருஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி ஃபார் ஃபியூ சென்ச்சுரிஸ் எவ்வளோ கெலாமிட்டிஸ் நடந்திருக்குங்கிறதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் see the நம்பர்ஸ். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சில 100 வருஷமாக எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததோ அதுவும் இப்போ சில 10 வருஷமாக நடக்கிறதும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அதிகமாகிட்டே வரும் அண்ட் அதோட இன்டென்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இன் another way you can witness the destruction is ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன். நிறைய ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆகும். இப்போவுமே ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் யூ கேன் see that in நியூஸஸ். எக்ஸ்டிங்க்ட் ஆகிறத விட மியூட்டேட் ஆகும். இதுக்கு கோவிட் நல்ல எக்ஸாம்பிள். கோவிட் டைமில் நிறையா வைரஸ் மியூட்டேட் ஆகுதுன்னெலாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அது மாதிரி மைக்ரோப்ஸ் நிறைய மியூட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதோட ஃப்ளோ அப்படி தான் இருக்குமே. அண்ட் மியூட்டேஷன் ஆஸ் வெல் அஸ் மூமெண்ட்னா நிறைய பிளேசஸ் வந்து இன்ஹாபிட்டபுளாக மாறும். அண்டு இந்த இன்ஹாபிட்டபுளாக மாறுறதுக்கு போத் நேச்சர் ஆஸ் வெல் அஸ் சிஸ்டம் ரீசனாக இருக்கும். இந்த ஸ்பீஷீஸ் இன்ஹாபிட்டலாக ஒரு பிளேஸ் இன்ஹாபிட்டபுளாக மாறினதுக்கப்புறம் அங்கேருந்து மூமெண்ட் நடக்கும். இதனால் என்ன ஆகும்னா நம்ம லொக்காலிட்டியில் இல்லாத சில ஸ்பீஷீஸை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு மயில் வந்து ஒரு எவிடென்ட்டான எக்ஸாம்பிள். மயில் எல்லா இடத்துலையும் இருக்காது, பட் அது இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் அது ஒரு எவிடென்ட்டான எக்ஸாம்பிள்ங்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். இது போல் வேறு நிறைய விஷயம் வந்து மூவ் ஆகிருக்கு. லைக் நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ், இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நமக்கு தெரியாது. அண்ட் நிறைய பூச்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம லொக்காலிட்டியில் இவ்வளோ வருஷமாக அதை பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பார்த்தா சடனாக அந்த ஒரு சில பூச்சிகள்லாம் தெரியும். அதை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அதோட நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இருந்த பூச்சியாக இருந்தால் கூட அதோட அளவுகள்லாம் மாறி இருக்கும். இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ண முடியும். அண்ட் இந்த பிளேசஸ் இன்ஹாபிட்டபுளாக மாறி ஸ்பீஷிஸ் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறது இஸ் ஃபார் ஹியூமன்ஸ் ஆஸ் வெல். எல்லா தாட்ஸுமே ஹோல்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஸ்பீஷிஸ். இனிமேல் வந்து நம்ம அந்த வி நீட் அ ஹோலிஸ்டிக் வியூ. ஸோ ஹியூமன்ஸ்டையும் நம்ம அந்த மூமெண்ட் பார்க்க முடியும். மைக்ரேஷன், ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் மாறுறது, கண்ட்ரி டு கண்ட்ரி மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். எகெயின் இதுவுமே ஒரு இடம் இன்ஹாபிட்டபுளாக மாறி இருக்கும். அதுக்கும் போத் நேச்சர் ஆஸ் வெல் அஸ் சிஸ்டம் ரீசனாக இருக்கும். இந்த ஹியூமன் மூமெண்ட்ஸ்னால
கான்ஃப்ளிக்ஸ் வரலாம். எப்படின்னா, when everything is sufficient, things will be smooth. அதாவது இங்கே ரிசோர்ஸஸ், தண்ணி, எல்லோரும் இருக்கிறதுக்கு இடம், மற்ற எல்லா ரிசோர்ஸுமே சஃபிஷியண்ட்டாக ஒரு இடத்துல இருக்குன்னா திங்ஸ் வில் பி ஸ்மூத். பட் க்ரைசிஸ் வருது, ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா ஒரு கிளாஷ் வரும். தண்ணி கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிற கான்ஃப்ளிக்ட் வரும். நேட்டிவ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை கொடுக்கணுமா, இல்லை வெளியிருந்து வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலையை கொடுக்கணுமான்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். க்ரைசிஸ் வந்ததுன்னா கான்ஃப்ளிக்ட் வரும். அண்ட் நேச்சர் இஸ் வெயிட்டிங் வித் லாட் ஆஃப் க்ரைசிஸ். ஸோ சிவியர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் கலாமிட்டிஸ் அண்ட் மூமெண்ட் அண்ட் மியூட்டேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ். இது மூணு மட்டும் இல்லை, ஆர் வெரி எவிடென்ட் reasons through which you can see chaos in nature. Okay, அடுத்து சிஸ்டம். We very obviously see that நேச்சரில் it lost its stability. Earth is no longer stable. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். டெய்லியுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் அல்லது ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு, ஃப்ளட் ஆகிருக்கு, சிவியராக ரெயின் ஆகிருக்கு, நிறைய குளிர், கடுமையான குளிர், வெயில், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் வேவ்ஸ், இது எல்லாமே நம்ம கிளைமேட் ரிலேட்டடான நியூஸ் வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஆன் தி ஹோல் வாட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் எர்த் இஸ் நாட் ஸ்டேபிள், நேச்சர் இஸ் நாட் ஸ்டேபிள். நேச்சர் ஸ்டேபிளாக இல்லைங்கிறப்போ சிஸ்டம்ஸ் cannot be stable. சிஸ்டம் எப்படி ஸ்டேபிளாக இருக்க முடியும்? டெய்லி ஒரு புயல், வெயில், மழைன்னு வந்துட்டு இருந்ததுன்னா சிஸ்டம்ஸ் cannot be stable. அண்ட் க்ரைசிஸ் உருவாகும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஒரு ஊரில் இப்போது லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குன்னு வைங்களேன், விதின் ஃபியூ மந்த்ஸ் ஆர் விதின் அ இயர் ஆர் சம்திங் எகெயின் ஃப்ளட் ஆகுது அப்படின்னா how will they handle it? எவ்வளோ அசட் லாஸ் ஆகிருக்கும் அண்ட் எவ்வளோ வேல்யூபிள்ஸ் போயிருக்கும், எவ்வளோ மனுஷங்க இறந்துருப்பாங்க, அதையெல்லாம் திரும்ப சமாளித்து ஒரு சிஸ்டம் திரும்ப எழுந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அகெயின் திரும்பவும் இன்னொரு கெலாமிட்டி அப்படின்னா வெளியே இருந்து இன்னொருத்தங்க வந்து கூட ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து கூட ஹெல்ப் பண்ண முடியாது. எவ்வளோ கண்டினியூஸாக ஹெல்ப் பண்ண முடியும்? ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறத விட அந்த பிரச்சனை அந்த ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் மட்டும் கிடையாது, அது எல்லா ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்லேயும் இருக்குது. உனக்கு மட்டும் வெள்ளம் இல்லை, எங்கள் ஊரில் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிருக்கு, உனக்கு மட்டும் ஃபாரஸ்ட் ஃபயர் இல்லை, எங்கள் ஊரில் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு அப்படிங்கிற தாட் தான் வருமே தவிர இன்னொருத்தங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற நிலைமை வராது. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அண்ட் we can very clearly see that earth is completely off balance. அப்படி இருக்கும்போது systems cannot be stable, system cannot take accountability. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா எப்படி அக்கௌண்டபிளாக இருக்க முடியும்? அக்கௌண்டபிளாக இருக்க முடியாது. பீப்புள் ஸ்டார்ட் லூசிங் ஹோப். அந்த ஃபெய்த் போயிடும், சிஸ்டம் மேலே இருக்க ட்ரஸ்ட் போயிடும். அதாவது இதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சோர்ஸா, இந்த சிஸ்டம் தான் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகுதா, இந்த சிஸ்டம் தான் நம்மளோட ஃபினான்சஸ் ஹேண்டில் பண்ண போகுதா, இந்த சிஸ்டம் தான் நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுக்க போகுதான்னு எல்லாத்து மேலேயும் ஒரு கேள்வி வரும். சிஸ்டம் மேலே இருக்கிற அந்த ஹோப் போயிடும். அண்டு சிஸ்டம்குள்ளே நிறைய கிளாஷஸ் வரும். இதுக்கு நீங்கள் இந்த வாரெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன் வார் அகெயின் மேபி அது அந்த கண்ட்ரிக்காரன் பெட்ரோல் கொடுக்க முடியல, இந்த கண்ட்ரி வந்து பெட்ரோலியம் ஒரு டீசல் கொடுக்க முடியலங்கிறதுலாம் இஸ் செகண்டரி. நேச்சர் இஸ் நாட் ரெடி டு கிவ் யூ எனிமோர். இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத நேச்சர் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட். போதும், நேச்சர் பூமி உங்களுக்கு இனிமேல் பெட்ரோல் கொடுக்காது, அவ்வளோதான். வார் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அண்ட் நிறையா எக்கனாமிக் கிராஷஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு கிராஷ் நடந்தது ஃபியூ இயர்ஸ் அகோ, அண்ட் நேபாளில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது. இந்த மாதிரி
வேரியஸ் கைண்ட் ஆஃப் கேவோஸ் சிஸ்டமில் நடக்கும். வார் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ், ப்ரொட்டஸ்ட்ஸ், க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே நம்ம சிஸ்டமில் பார்க்க முடியும். அண்ட் பீப்புள் லூஸ் ஃபெய்த், இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். ஆல்ரெடி வந்துருச்சு அண்ட் இட் வில் கண்டினியூ. ஸோ இதுதான் ஃப்ளோ, திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஃப்ளோ. சிஸ்டமில் உள்ள நிறைய செயின்ஸ் கொலாப்ஸ் ஆகும். எப்படின்னா, இன்கேஸ் நேச்சர் நமக்கு கிரைசிஸ் கொண்டு வரல, ஒரு வாட்டர் ஷார்ட்டேஜ் ஆர் ஒரு ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து நேச்சர்னால் வரல அப்படின்னாலும் சிஸ்டம் கேன் கிரியேட் த கிரைசிஸ். எப்படின்னா, ஒரு இடத்துல காய்கறி இருக்கும், இன்னொரு இடத்துல லாரி இருக்கும், இன்னொரு இடத்துல ஃபியூவல் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், இன்னொரு இடத்துல நம்ம இருப்போம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேராது. அந்த காய்கறியும் லாரியும் பெட்ரோலும் நம்மளும் ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த செயின் வில் பி டிஸ்டர்ப்டு. நம்ம வந்து என்விரான்மெண்ட்னுடைய நேச்சர்னுடைய நிறைய செயின் டிஸ்டர்ப் பண்ணுறோம் இல்லையா, ஆப்வியஸ்லி இட் வில் பி இம்பேக்டட் ஆன் சிஸ்டம். இது வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட். as I said, ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் we will know how smooth the system can run. அண்ட் இது இப்படி ஒரு கிரைசிஸில் வந்து நிற்கணுங்கிற மாதிரி தான் அது டிசைன் ஆகிருக்கு. சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்னா, earlier we had a holistic thought process. few hundred years ago நமக்கு அப்படி தான் ஒரு ப்ராசஸ் இருந்தது. நம்ம எதையுமே பிரித்து பார்க்குறதா இல்லை. அது அப்படியே நேரோ டவுன் ஆகி ஹியூமன் வெல்பீயிங்னு ஆகிடுச்சு. அந்த ஹோலிஸ்டிக் வெல்பீயிங்கிறது, அதாவது எல்லாமே நல்லா இருக்கணும், பறவைகள் மிருகங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், ஆறு சுத்தமாக இருக்கணும், குளங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும், செடியெல்லாம் நல்லா வளரணும். இதுதான் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங். நம்மளை சுற்றி இருக்க அனிமல்ஸ், மாடு, இது எல்லாமே நல்லா இருக்கணுங்கிறது தான் ஹோலிஸ்டிக்கான வெல்பீயிங். அதிலிருந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் வந்து இட் நேரோட் அஸ் டு ஹியூமன் வெல்பீயிங். வெல்பீயிங் வந்து மனுஷங்களுக்கானது, இங்கே இருக்க எல்லாமே நமக்கானதுங்கிற மாதிரி வெல்பீயிங் மனுஷங்களுக்கானது, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு. அண்ட் இட் ஈவன் மோர் டெவலப்ட் இன் டு செல்ஃப் சென்ட்ரிக் வெல்பீயிங். ஹியூமன் சென்ட்ரிக்காக இருந்து செல்ஃப் சென்ட்ரிக் ஆச்சு. நான் நல்லா இருந்தால் போதும், எனக்கு வேணுங்கிறது, எனக்கு பிடிச்சது, செல்ஃப் சென்ட்ரிக் ஆச்சு. மற்றதுலலாம் இருந்து நம்ம பிரிஞ்சோம். மற்றதுல இருந்தால் எல்லாத்துலேருந்து ஃபஸ்ட் ஹியூமன்ஸ் ஆஸ் அ செட் வி ஆல் டிசோசியேட்டட் ஆர் செல்ஃப் வித் நேச்சர். அண்ட் இப்போ ஹியூமன்ஸே வந்து வி டிசோசியேட் வித் ஈச் அதர். ஸோ இந்த ஹியூமன் சென்ட்ரிக் டு செல்ஃப் சென்ட்ரிக் ஆனதுக்கப்புறம் நவ் ஹவு த சிஸ்டம் பிஹேவ்ஸ் இஸ் இட் ஆப்ரேட்ஸ் ஒன்லி ஃபார் சிஸ்டம்ஸ் வெல்பீயிங். இந்த சிஸ்டம் எப்படியாவது சஸ்டெயின் ஆகியே ஆகணும், எப்படியாவது இந்த ப்ரீவியஸ் தாட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, வி ஆர் சுப்பீரியர் ஸ்பீஷீஸ் அண்ட் வி நீட் அ ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங், இந்த தாட் சிஸ்டம் எப்படியாவது சஸ்டெயின் ஆகியே ஆகணும், அதுக்காக இந்த சிஸ்டம் எப்படியாவது சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு சிஸ்டம் ஒன்லி திங்க்ஸ் அபவுட் சஸ்டெய்னிங் இட் செல்ஃப். ஏன்னா அப்படி தான் அது டிசைன் ஆகிருக்கு. சிஸ்டம் நெவர் அசோசியேட்டட் மைண்ட் அண்ட் நேச்சர் வித் இட். ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஸோ வி ஆர் டிசைன்டு லைக் வி நீட் டு யூஸ் த நேச்சர். அந்த யூசேஜுங்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷனாக மாறுச்சு. வி கேன் நோ லாங்கர் ப்ராக்ரஸ் வித்தவுட் எக்ஸ்ப்ளாய்டிங். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை அலோவ் பண்ணுறதுக்கு போத் நேச்சர் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் நாட் அக்செப்டிங். மைண்ட் இஸ் a little bit more wider concept, but நம்ம இந்த கான்டெக்ஸ்டுக்காக அதை ஹியூமன் மைண்டுன்னு புரிஞ்சுக்கலாம். போத் மைண்ட் as well as nature is not accepting the exploitation. exploitation இல்லாட்டி சிஸ்டம் cannot progress. ஒரு சைடு வந்து நம்மளோட சிஸ்டமோடைய க்ரோத் ஆர் சஸ்டைனிங்கான இன்புட்ஸ் நம்மலாம் கொடுக்க தயாராக இல்லை, நேச்சர் as well as ஹியூமன் மைண்ட். இன்னொரு சைடு வந்து ஆல்ரெடி இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக கிளைமேட் அண்ட் கெலாமிட்டிஸ் ஆர் ஒர்க்கிங். இது பத்தாதுன்னு டு bring in more conflicts, system itself is fighting between each other.
அண்ட் மைக்ரேஷன் அண்ட் ஸ்டஃப். எவ்ரி திங் பிகம்ஸ் அன்சர்டைன். ஒரு எதுலேயுமே ஒரு ஸ்டெபிலிட்டி ஆர் சர்டனிட்டி பார்க்க முடியாது. ஹியூமன் மேட் சிஸ்டம்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், நேச்சர் எல்லாத்துலேயுமே, ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் கூட அந்த சர்டனிட்டி இருக்காது. இது எல்லாமே நம்ம ரொம்ப எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். வை ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங்? நேச்சரில் ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் வருது? ஆர் ஸ்பீஷிஸ் ஏன் இந்த அளவு மியூட்டேட்? ஸ்பீஷிஸ் மியூட்டேஷன் வி நீட் டு கீப் இன் அவர் மைண்ட். ஏன்னா கோவிட் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். நம்ம அதை புரிஞ்சிக்கவே முடியல. இனிமேல் நம்ம புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இவ்வளோ நாள் என்னென்ன பிரச்சனை இன்னவே நம்ம அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒரு இஷ்யூ அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். பட் இன்னமுமே கோவிட் பற்றின ஒரு கிளியரான எக்ஸாம்பிள், கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மக்கிட்ட கிடையாது. மைண்ட் வில் சஃபர் த மோஸ்ட். ஏன்னா எவ்ரி சேஞ்ச் பிகின்ஸ் வித் த மைண்ட் இல்லையா? ஒரு சின்ன சேஞ்ச், லைக் அந்த ரோடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ரெகுலர் ரோட்லேருந்து நம்ம இன்னொரு ரோட்டுக்கு டைவெர்ட் ஆகிறோன்னா அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதுலேயே ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபார் ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸ் வி ஹவ் பீன் ஆப்ரேட்டிங் ஆன் அ தாட் சிஸ்டம். அண்ட் இது அப்படியே மாறணும், நம்ம புதுசாக இன்னொன்று அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹவு மச் ஆஃப் அன்லேர்னிங் டஸ் த மைண்ட் டிமாண்ட்? இப்போ உள்ள நம்மளுடைய ப்ரெசன்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜிஸ் எல்லாம் தே ஐசோலேட் பீப்புள். அது ஒரு ஈகோவை இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான தாட் சிஸ்டம் தான் அது. அவர் லேர்னிங் இட் செல்ஃப் ஐசோலேட்ஸ் அஸ் ஃப்ரம் ஈச் அதர். இது எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம நிறைய கற்றுக்க நம்ம ஒருத்தர்கிட்டருந்து விலகிறோம். சொசைட்டிலேருந்து நான் என்னை தள்ளி வச்சு பார்க்குறேன், ஐ டிசோசியேட் மை செல்ஃப் வித் சொசைட்டி அப்படின்னு. பட் ஹவு கேன் திஸ் ஈவன் பி ட்ரூ? when we get to know a lot, நம்மளோட அக்செப்டன்ஸ் தானே அதிகமாகணும். நம்மளோட சர்க்கிள் பெருசு தானே ஆகணும். அக்செப்டன்ஸ் தானே அதிகமாகணும். நிறைய விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அதோட அடாப்ட் ஆகிறதும் தானே க்ரோத்து. the right kind of growth is through acceptance and adapting. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதோட அடாப்ட் ஆகணும். தட் இஸ் முதலையெல்லாம் அப்படி தானே இவ்வளோ வருஷம் இருந்துகிட்ருக்கு. அடாப்ட் ஆகாமல் அக்செப்ட் பண்ணிக்காமல் எதுவுமே சர்வைவ் ஆகாது. ஸோ ஒரு தாட் சிஸ்டம்ங்கிறது நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் சொல்லிக் கொடுக்கணுமா, இல்லை ஐசோலேஷன் சொல்லிக் கொடுக்கணுமா? ஸோ ஒரு மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டம்ப்ஸ். அது நம்மளை ஐசோலேட் பண்ணுறதுக்காக டீச் பண்ணுது. பிகாஸ் சிஸ்டம் இட் செல்ஃப் டசன்ட் ஹேவ் ஹோலிஸ்டிக் தாட் ப்ராசஸ் இன் இட்ஸ் மைண்ட் இல்லையா? ஸோ இந்த கிளாஷ் ஆஃப் ஸ்டப்பன் ஈகோ நம்ம பார்க்க முடியும். இது இண்டிவிஜுவல்ஸ்லேயும் பார்க்க முடியும், சிஸ்டம்லேயும் பார்க்க முடியும். சிஸ்டம்லேயும் கிளாஷ் ஆஃப் ஸ்டப்பன் ஈகோஸ் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஈகோனால் வர்ற கிளாஷஸ் நிறைய டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்கும். இது இண்டிவிஜுவல்ஸ்லேயும் சரி ஆஸ் வெல் அஸ் இன் சிஸ்டம்ஸ். வாட் வி லாஸ்ட் அப்படின்னா, இவ்வளோ வருஷமாக நம்ம மைண்டில் இல்லாமல் போன அவர் நம்ம பேசாமல் விட்ட விஷயம் என்னென்னா மாரல்ஸ் அண்ட் வேர்ச்சு பற்றி இன்னைக்கு பேசவோ இல்லை எழுதவோ கூட முடியாது. நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பற்றி எழுதுகிறாங்கங்கிறத கவனித்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். செல்ஃப் க்ரோத், பர்சனல் டெவலப்மெண்ட், இட்ஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். யாருமே ஒரு ஜென்ரலான விஷயங்களை பற்றி அவ்வளோ ஈஸியாக நம்ம படிக்க முடியாது. இந்த நேச்சர் பற்றியோ அல்லது ஆர் வாட் எவர் ஒரு ரிலேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சொசைட்டியை பற்றியோ பெரிய சிந்தனை இல்லை, பெரிய தாட் ப்ராசஸ் கிடையாது. எல்லாமே என்னோட அளவில் முடிஞ்சிடும். செல்ஃப் க்ரோத் இருந்தால் போதும், பர்சனல் டெவலப்மெண்ட் அவ்வளோதான். அதோட நம்மளுடைய தாட் ப்ராசஸே சுருங்கி இருக்கு. வாட் வி திங்க் அபவுட் இஸ் ஒன்லி ஆர் செல்ஃப். அப்படி இருக்கும்போது வேற எக்ஸ்ட்ரா பூமியெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஆல் வி ஹேவ் காட் டு திங்க் அபவுட் இஸ் அவர் செல்ஃப். அப்போ தாட்ஸ் எவ்வளோ நேரோ டவுன் ஆகிருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த வேர்ச்சு அண்ட் மாரல் இட் எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் ஹியூமன் ப்ரெசன்ஸ். நம்மளை தாண்டி இது இன்னும் பெரிய கூட்டத்துக்கானது, மனுஷங்களை தாண்டி. ஒரு மாரல் எத்திக்ஸ் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா,
ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை ஒன்று வரும், வெட்டணுமா அப்படின்னு. வேல்யூஸ் பற்றி, மாரல்ஸ் பற்றி, எத்திக்ஸ் பற்றி, வேர்ச்சு பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. See, how I see this is, நம்ம எல்லாருமே அறிவாளிகள் தான், நம்மளுக்கு நிறைய அறிவு இருக்குது, பட் மனசாட்சி இல்லை. பிகாஸ் we lost morals and values. ஆட்டம் பாம் வந்து நீட்டான எக்ஸாம்பிள். ஒரு பெரிய அறிவாளினால தான் ஆட்டம் பாம் உருவாக்க முடியும். அறிவு இல்லாதவன், ஒரு முட்டாள்னாலெல்லாம் ஆட்டம் பாம் உருவாக்க முடியாது. அது ஒரு பெரிய அறிவாளினால தான் உருவாக்க முடியும். ஸோ நம்மகிட்ட நிறைய அறிவு இருக்குது, நம்மளோட அறிவு அப்படி தான் வளர்ந்துருக்கு. மனசாட்சி இல்லாத அறிவு, எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் பாருங்கள். மாரல்ஸ் இல்லாத ஒரு growth, வெறும் அறிவு மட்டும் இப்படி தான் வளர்ந்து நிற்கும், மனசாட்சி இல்லாமல் போனால். ஸோ we need to bring back the virtues and morals. அதை பற்றி நம்ம பேசணும், எழுதணும். ஆக்சுவலி அதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லைங்கிற மாதிரி நம்ம வாழணும். இது வந்து ஒரு we can say time of misinformation or manipulation. நம்மளால் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மேனிப்புலேஷன்ஸ் பார்க்க முடியும். ஒரு டைம் ஆஃப் டிசப்ஷன் சொல்லலாம். ஏன்னா சரி, we can already see that எங்கே பார்த்தாலும் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். வெரி ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், எதையாவது ஒன்று வாங்கணும். இப்படி இருந்ததுன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய மிஸ்லீடிங் கண்டென்ட், அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன்ஸ் அண்ட் டிசப்ஷன்ஸ். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனைகள் வரும். அது நேச்சரில் இருந்துன்னு சொல்லலாம், அண்டு சிஸ்டமில் இருந்துன்னு சொல்லலாம். நிறைய புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனைகள். நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அது வந்துட்டு போயிடும். அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு போயிடும். அண்ட் இந்த புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனையும் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் எப்படிப்பட்ட காம்பினேஷன் பாருங்கள். ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. இஃப் பீப்புள் ஆர் பிளேயிங் வித் இட் த்ரூ மேனிப்புலேஷன்ஸ் அண்ட் டிசப்ஷன்ஸ், என்ன மாதிரியான ஒரு கேவோஸ் அது சிஸ்டம்லேயும் மைண்ட்லேயும் உருவாக்கும். மீடியாலாம் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ ப்ளே பண்ணும், சோஷியல் மீடியா அண்ட் ஸ்டஃப் அண்ட் ஏஐ. எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இது எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா, தேர் இஸ் அ ரேஷியோ ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்மளோட பூமிக்கு மேலே இருக்கிற அட்மாஸ்பியர் சொல்கிறேன். ஒரு எலிமெண்டல் ரேஷியோ இருக்குது. லைக் இவ்வளோ கார்பன் இருக்கணும், இவ்வளோ நைட்ரஜன் இருக்கணும், அண்ட் இவ்வளோ மெட்டல்ஸ் இருக்கணும், இவ்வளோ சால்ட்ஸ் இருக்கணும், இவ்வளோ க்ரீனரி இருக்கணும், அண்ட் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் லிவிங் ஸ்பீஷிஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருக்கணுங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவில் தான் we have been operating for few million years. மனுஷங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வேர்ல்டு ஹாஸ் பீன் ஆப்ரேட்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த எலிமெண்டல் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிளைமேட் கலாமிட்டிஸ் ஒரு சிவியர் கிளைமேட்டிக் கண்டிஷன் உருவாகிறதுக்கு இது ஒரு வெரி ப்ரைமரி ரீசன். கிளைமேட் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக் ரீஜனுடைய கிளைமேட், அங்கே உள்ள ஸ்பீஷீஸ், அப்புறம் லேண்ட் ஃபார்ம் அண்ட் வெயில், தண்ணி, இதெல்லாத்தோட இன்டராக்ஷன் மூலமாக உருவாகிறது. இப்போது ஒரு ஊர் இருக்குன்னு வைங்களேன், கோயம்புத்தூர் இருக்குன்னா, கோயம்புத்தூரில் இருக்க மலை, அங்கே இருக்கிற ஆறு, அந்த ஊரினுடைய ஸ்பீஷீஸ் வெரைட்டி, அங்கே இருக்கிற மரங்கள், புற்கள், அப்புறம் பேர்ட்ஸ் அண்ட் லேண்ட் மேலே இருக்கிற சால்ட்ஸ் அண்ட் மெட்டல், இது எல்லாத்தினுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, வெயில் அண்ட் காற்று இதோடு சேர்ந்து அந்த இன்ட்ராக்ஷனில் தான் அந்த ஊரினுடைய கிளைமேட் சஸ்டெயின் ஆகுது. ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ்,
அந்த எலிமெண்டல் ரேஷியோவை நம்ம கொலாப்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பூமிக்கு அடியிலிருந்து மெட்டல்ஸ், பெட்ரோலியம், கார்பன் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டோம். ஸோ அந்த அட்மாஸ்பியரிக் லெவலில் இருக்கிற அந்த எலிமெண்டல் ரேஷியோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு. பூமி மேலே உள்ள கார்பன் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே க்ரீனரி இருக்குது, மரங்களும் செடிகளும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கீழேருந்து பூமிக்கு அடியிலேருந்து இந்த கார்பன் எடுத்து மேலே போட்டுட்டோம் அண்ட் க்ரீனரியை குறைச்சிட்டே இருக்கோம். ஸோ தட் ரேஷியோ இஸ் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு. இதை டிபெண்ட் பண்ணி தான் அட்மாஸ்பியரிக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ த கேவோஸ் இஸ் வெரி ஆப்வியஸ். அண்ட் ஸ்பீஷிஸ் மியூட்டேட் ஆகிறது அண்ட் ஸ்பீஷிஸ் மூவ் ஆகிறது எல்லாத்துக்குமே இது ஒரு ரீசன். ஒரு என்விரான்மெண்ட் பொறுத்து தானே அங்கே இருக்க ஸ்பீஷிஸ் சஸ்டெயின் ஆகும். இப்போ மழை பெஞ்சால் தானே காளான் முளைக்கும். மழைங்கிறது ஒரு காளான் முளைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆம்பியன்ஸையோ என்விரான்மெண்ட்டையும் கொடுக்குது. அதே போல் தான் எல்லா ஸ்பீஷீஸும் அது சஸ்டெயின் ஆகணும்னா, ஒரு செடி முளைக்கணும்னா, ஒரு பறவை முட்டை பொறிக்கணும்னா அதுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும். அங்கே இந்த அன்ஸ்டேபிள் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு நடுவில் மைண்ட் கேனாட் பி ஸ்டேபிள். அண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, we need to bring back the virtue and we need to have the holistic perspective, individuality, multiplicity and wholeness. இந்த 3 ஃபேக்டர்ஸும் யூ கேன் ஹாவ் இட் ஆஸ் அ ஃப்ரேம் ஒர்க். நம்ம எல்லாத்துலேயும் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த எலிமெண்ட்னுடைய நேச்சுரல் கண்டிஷன் சஸ்டெயின் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து மல்டிப்ளிசிட்டி, அதனுடைய எல்லா கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கும் அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஹோலிஸ்டிக்காக அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இது வேறு ஸ்பீஷீஸில் டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஆற்றுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். ஆறுனுடைய தண்ணி அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அதில் ஆப்வியஸாக பிளாஸ்டிக்ஸோ இல்லை கெமிக்கல் டையிங் யூனிட்ஸினுடைய அவுட்புட்டோ அதில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆறு அதோடைய நேச்சரை இழந்துருச்சு அப்படின்னு. ஆற்றுக்குன்னு ஒரு மல்டிப்ளிசிட்டி இருக்கும். ஒரு ஆற்றுல நிறைய மீன் இருக்கும், நிறைய பாசி வகை இருக்கும், நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி அதனுடைய மல்டிப்ளிசிட்டி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு ஹோலிஸ்டிக் பிஹேவியர் இருக்கும். ஒரு ஆறு ஒரு இடத்துல ஒரிஜினேட் ஆகும். அது நிறைய ஊர்கள் வழியாக போய் கடலில் கலக்கும். இப்போது அது ஒரிஜினேட் ஆகிற ஊர்லேருந்து எந்த ப்ராசஸுமே அது பண்ணாமல் நேராக அப்படியே போய் ஆறில் கலக்குது, யாருக்குமே அது டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா இட் லாஸ்ட் இஸ் ஹோல்னஸ். ஸோ வெல்பீயிங் இஸ் ஃபார் ஆல் த்ரூ ஆல். வெல்பீயிங் இஸ் ஹோலிஸ்டிக். See, our generation has witnessed a lot of changes. நம்ம நிறைய ரேடிக்கல் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். பட்டன் ஃபோன்லேருந்து இன்றைக்கி இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த வரைக்கும் ஒரு நிறையா ஷிஃப்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேரடைம் ஷிஃப்டில் நம்ம அடாப்ட் ஆகி சஸ்டெயின் ஆக முடியும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி, யங்ஸ்டர்ஸ் பொட்டன்ஷியல் ஹேஸ் டு பி சேனலைஸ்ட். எப்படின்னா, ஆப்வியஸ்லி அவர் மைண்ட் டிமாண்ட்ஸ் அ சேஞ்ச் இல்லையா? ஸோ ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டுங்கிறது இஸ் நாட் மேர் டெஸ்ட்ரக்ஷன். இங்கே சைமல்டேனியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் கொலாப்சிங் நடக்கும். சைமல்டேனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் வெல் அஸ் கொலாப்சிங், இதில் தான் நம்ம அடாப்ட் ஆக வேண்டியிருக்கு. இப்போ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, வென் த லைக் அந்த ப்ரீவியஸ் பேரடைம் ஷட் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு புதுசாக ஒன்று தேவைப்படும். இந்த புது தாட் சிஸ்டம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறையா தேவைப்படும். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் யங்ஸ்டர்ஸ் பொட்டன்ஷியல் கேன் பி சேனலைஸ்ட். ஒரு அழகான ஸ்பேஸ் இது.